ஏதாவது லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும். கேட்டிங்களே கனி சொன்னதை? நல்லா இருந்த கார குழம்ப ஆற விட்டு நார விட்டு குச்சை விட்டு கலக்கின மாதிரி விக்கல்ஸ் வந்து கேட்குறாரு. இந்த வீட்டில் வந்து ஒரு வேளை நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும், யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டார். சாரி. அதுக்கு தான் கனி சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும், கண்டுக்காமல் இருக்கணும் என்ன, அப்போ தான் அவங்கள பிடிக்கும், அதனால எஃப்ஜே மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கனி சாண்ட்ரா உங்களை கிழவின்னு சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ இதை பார்த்தா சாண்ட்ரா அழகிலேருந்து கிழவி வரைக்கும் எஃப்ஜேக்கு தான் டிமாண்ட் போலையான்னு சொல்லுவாங்களே, அப்படி சொன்னாலும் எனக்கு கோவம் வராது போல். இது நீங்கள் ஏதோ ப்ரைவேட்டாக பேசிக்கிறீங்கன்னா அது ஓகே தான். ஒரு ஷோவில் எல்லோரும் பார்க்கும்போது, அதுவும் உங்கள் ஃபேமிலி பசங்க எல்லோரும் பார்ப்பாங்க, இந்த நேரத்தில் இந்த விஷயம் சொல்கிறது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்காது? எனக்கு என்னை கண்டுக்காத பசங்களை பிடிக்கும். அதுக்கு விக்கல்ஸ் ரியாக்ஷன் தான் அல்டிமேட்டு. அவர் என்ன நினச்சி இந்த கேள்வி கேட்டாரோ, ஒருவேளை நம்ம ஏஜ் குரூப் ஒத்து போவோம், என்ன மாதிரி பசங்க சொல்லுவாங்கன்னு நினச்சி கேட்டாரோ, அவர் ஏன் இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு உட்காந்துருக்காருன்னு தெரியல. கனி இந்த விஷயம் சொன்னது சும்மா விளையாட்டு தானான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, இங்கே உள்ள பசங்கள்லாம் எதுவும் இல்லை, எனக்கு அமைதியாக கண்டுக்காமல் போகிற பசங்களை பிடிக்கும், அதனால தான் என் புருஷனே எனக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் ஜென்ரலாக சொல்லியிருந்தா கூட ஓகே தான். எஃப்ஜேன்னு சொன்னது கூட ஒரு தப்பு இல்லை. ஆனால் அது நீங்கள் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டே ஒரு மாதிரி சொல்லி சாரிலாம் சொல்லும் போது இது வேறையா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது அக்கா அம்மா ஸ்தானத்தில் தாங்க தெரிஞ்சுது. இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம், ஆஹா திவாகர் அன்றைக்கி சொன்னது அக்கா தம்பி நீங்கள் கூட தான் கட்டி பிடிச்சிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி தப்பாக பேசினார்ல, அதெல்லாம் கூட எங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு வேளை இருக்குமோ, சே அப்படிலாம் இருக்காது அப்படின்னு தான் தோணுது. நல்ல வேலைங்க, அப்படி இருக்க பசங்களாக தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு விடாமல், அப்படி என் புருஷன் இருக்கிறதுனால தான் அவர் எனக்கு பிடிச்சதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இல்லைனா இது வேறு மாதிரி போயிருக்கும். ஆதிரை, ரம்யா, கெமி, வியானாவை கூட விடுங்க, தயவு செஞ்சு அந்த வரிசையில் நீங்கள் போய் சேர்ந்துடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பேசாமல் நீங்கள் போய் அந்த விக்கல்கிட்ட, அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சு அந்த விக்கல் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நக்கல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்த விக்கல் இப்போ இந்த மாதிரி கேட்டு உங்களை சிக்கலில் தள்ளி விட்டாரே, அதுக்கு தான்.